ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்னோட டே அண்ட் மை லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குதுன்றது தான் பார்க்க போகிறோம். மார்னிங்கே ஐலா அவங்க டேடி கூட கடைக்கு போயிட்டு வந்துட்டா. கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தா. அவளை விளையாட விட்டுட்டு கொஞ்ச நேரம் நானும் அப்படியே நின்றுட்டு இருந்தேன். மார்னிங் டேட்டெல்லாம் கிழிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்தது. ஸோ தோசை ஊற்றிக்கலான்னு அதான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் என்னோடய மினி விலாகில் கூட எப்போவுமே தோசை தானா அப்படின்ட்டு. பட் தோசையை தவிர்த்து வேறு எது செஞ்சு கொடுத்தாலும் இங்கே ஓடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உண்மை. எனக்கும் மார்னிங் விதவிதமாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசை தான். பட் என் ஹஸ்பண்டுக்கு இட்லி தோசை இது ரெண்டுத்தை தவிர்த்து வேறு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. ஐலாவும் அப்படியே அவங்க டேடி மாதிரியே ஆயிட்டா. ஸோ எதுக்கு நம்மளுக்கும் வேலை மிச்சம்னு சொல்லிட்டு மார்னிங் தோசையே ஊற்றிடுறது. ஐலாவுக்கு தோசை ஊற்றிட்டு இப்போ நான் எனக்கு ஊற்றிட்டு இருக்கேன். அவள் கொஞ்ச நேரம் என்னை விட்டுட்டு இருக்கக்கூடாது, வந்துடணும். வந்து ஒரு அட்டண்டன்ஸை போட்டால் தான் அவளுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும். அவளுக்கு தோசை ஊற்றிட்டு நான் ஹஸ்பண்டுக்காக தான் தோசை ஊற்றிருந்தேன். பட் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு, டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன்னு. ஸோ ஐலாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுறேன். இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தோம். அதனால் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மணி வந்து 11:45 12 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ரொம்பவே லேட் ஆகிடுச்சு அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு. அவளுக்கு அப்படியே ஊட்டி விட்டுட்டு முன்ன இருந்ததை விடவே இப்போ நான் ஐலா கூட நிறைய கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவளுக்கு 3 வயசு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இன்னும் தெளிவாக பேச ஆரம்பிக்கலை. பேசுகிறா, பட் இன்னும் சரளமாக பேச ஆரம்பிக்கலை. ஸோ அதனால் அவள் கூட இப்போலாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவள் கூட கொஞ்ச நேரம் அப்படியே பேசி இருந்துட்டு நான் அப்படியே என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னதான் நம்ம டேஸ்ட்டாக மீன் குழம்பு வச்சாலும் அதை மறுநாள் சூடு பண்ணி சுண்டை வச்சு சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட்டே தெரியுது. ஸோ சைட் பை அவளுக்கு நான் வந்து ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்துட்டேன். எதையாவது வாயில் போட்டு அரைச்சிக்கிட்டே இருந்தால் தான் அவள் கொஞ்ச நேரம் சும்மா இருப்பாள். அதனால அவளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்துட்டு அப்படியே பால் கேட்டா. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு பாலும் நான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹார்லிக்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்கேன். இப்போ நான் காம்ப்ளான் தான் கொடுப்பேன். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக ஹார்லிக்ஸ் அவளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரின்ட்டு அதே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ மத்தியானம் லஞ்ச் வந்து சாதத்துக்கு வந்து அடுப்பில் வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு தான் வைக்க போகிறேன். நம்ம வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புல சேர்த்தோம் அப்படின்னா அந்த வலுவலுப்பு தன்மை வந்து அந்த அளவுக்கு இருக்காது, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரம் வதக்கணும்லாம் இல்லை, சும்மா ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 minutes வதக்கினாலே போதும். அதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் குழம்பு செய்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். புளிக்குழம்பு ரெசிபி ஒன்றும் பெருசாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது எல்லாருமே நம்ம யூஸ்வலாக வைக்கிறது தான், அதே மாதிரி தான். எங்கள் வீட்டில் வாரம் முழுக்க இந்த காரக்குழம்பு வச்சாலே போதும், சாப்பிட்டுப்பாங்க. ஏன்னா சாம்பார் இந்த மாதிரி ஐட்டம்லாம் பிடிக்க மாட்டேங்குது, வேணாமா என் ஹஸ்பண்டுக்கும் என் பொண்ணுக்கும். நான் என்ன தான் பண்ணுறது, இருக்கிறது 4 குழம்பு, அதை தான் மாற்றி மாற்றி செஞ்சாகணும். அதுலேயும் வேறு இது வேணாம் அது வேணான்னும் போது சரி வாரத்துக்கும் காயை மட்டும் மாற்றி மாற்றிட்டு குழம்பு ஒரே மாதிரி தான் வச்சிடுறது. அப்படியே அந்த பக்கம் வந்து பொரியலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பீட்ரூட் தான் இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறேன். பீட்ரூட்லாம் செஞ்சு ரொம்ப மாதம் ஆயிடுச்சு, வாங்கிட்டே வர மாட்றாரு. கேட்டால் நீ வேஸ்ட் பண்ணிடுற, ஃப்ரிட்ஜில் அப்படியே கிடக்குதுன்னு ஏன் மேலே பழிய போட்டுடுறது. பட் நம்ம எதுனா ஒரு காய் வாங்கிட்டு வர சொல்லிட்டா அதே தான் ரிப்பீட்டடாக வாங்கிட்டு வருது. நம்மளை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறதும் கிடையாது, இவங்களே வாங்கிட்டு வர சொன்னால் ஒரே காயாக வாங்கிட்டு வருது. அப்புறம் நம்ம மேலேயே பழிய தூக்கி போட்டுடுறது, வேஸ்ட் பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனதுனால பீட்ரூட் வாங்கிட்டு வந்திருந்தாரு. பீட்ரூட் பொரியல் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கடலைப்பருப்பு, கடுகு, ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு பீட்ரூட்டையும் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டா போதும். கடைசியாக நம்ம வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும். காரக்குழம்புக்கெலாம் இந்த மாதிரி மைல்டான சைடு செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி காய்கறிலாம் நம்ம சாப்பாட்டோடு சேர்த்துக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பீட்ரூட், பாவக்காய், வாழைத்தண்டு, கீரை மஸ்ட்டு, இந்த மாதிரி 4 ஐட்டமும் நம்ம வாரத்தில் ஒரு நாள் ரொட்டேஷனலாக எடுத்துக்கிட்டே இருக்கணும்.
புளிலாம் கரைச்சி ஊற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா வெண்டைக்காய் வந்து குழஞ்சி போகாது, உடையாது, அப்படியே முழுசாகவே இருக்கும். இப்போ வந்து குழம்பு நான் வச்சு முடிச்சிட்டேன். அந்த பக்கம் பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிட்டேன். இந்த பக்கம் வந்து மறுபடியும் முட்டை பொறுமை செஞ்சிட்ருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 3 முட்டை வந்து உடச்சி சேர்த்துருக்கேன். இது கூட வந்து மஞ்சத்தூள், பெப்பர் தூள் அண்ட் சால்ட், இதுதான். நல்லா உதிரியாக வந்துடும். நல்லா ஹை ஃப்ளேமில் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். ஸோ பார்த்து நம்ம அதை செஞ்சுக்கணும். இதுதான் இன்றைக்கான லஞ்ச் பிளேட். வெண்டைக்காய் காரக்குழம்பு, பீட்ரூட் பொரியல், முட்டை பொடிமாஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 3:30 மணி 4 மணிக்கு ஐலவையும் குளிக்க ஊற்றிட்டேன். அந்த அம்மா குளித்தாலே ஒரே குஷியாகிடுது. இப்போலாம் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்படியே ஸ்டாண்டர்டிஸ்லேயே தான் நிற்பா. வேறு போஸ் எதுவும் கொடுக்க தெரியல அவளுக்கு. கொஞ்சம் நேரம் கேப் விட்டுட்டு மறுபடியும் வந்து துணி மடிக்க வந்துட்டேன். நான் எங்கே போனாலும் எனக்கு வாளுங்க இவ பின்னாடியே வந்துடுவா. கொஞ்சம் நேரம் கூட நம்மளை தனியாக ஒரு இடத்துல உட்கார விட மாட்டா. ஸோ துணி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு மடிச்சியே. இந்த மாதிரி ஒரு டேபிளோ இல்லை ஒரு சேரோ, 4 பட்டு துணி துவைச்சி மடிக்காமல் எல்லார் வீட்லேயும் பொதுவாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எல்லா துணியும் அப்படியே மடித்து வச்சிட்டேன். எனக்கு பிடிக்காத 2 வேலை அப்படின்னா, ஒன்று பாத்திரம் கழுவுறது, இன்னொன்று துணி மடித்து வைக்கிறது. இது 2 வேலை செய்யறதுக்கு மட்டும் மைண்டே வர மாட்டேங்குது. என்ன மாதிரி எத்தனை பேர் துவைச்ச துணி அப்படியே சேர்லேயே போட்டு வச்சுருப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு பெரிய காரணத்துக்காகவும் எனக்கு துவைச்ச துணியை மடித்து வைக்க பிடிக்காது. நம்ம மடித்து வச்சா அது அப்படியே இருக்காது. வேறு துணியை எடுக்கிறன்ற பேரில் மற்றதெல்லாம் களைச்சி விட்டுருவார் என் ஹஸ்பண்ட். அதனாலேயே எனக்கு அந்த வேலையில் பெருசாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ இப்படி தான் இப்போதைக்கு நான் அழகாக எல்லாத்தையும் மடித்து வச்சுருக்கேன், அரேஞ்ச் பண்ணி. பட் ஒரு 2 நாள் கழித்து வந்து பார்த்தோன்னா அப்படியே வேறு மாதிரி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த vlog இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். என்னோட இந்த vlog பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.